வணக்கம். மா. செந்தமிழன் அவர்கள் எழுதிய உயிருக்கு மரணமில்லை எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி. பொருளாகிய உடலோடு சேர்ந்தே வளர்ந்து உடலுக்கு வெளியிலும் செல்வது மனம். பொருளாகிய உடல் உருவாவதற்கு முன்பே இருப்பதும் உடலை தேர்ந்தெடுத்து வந்தடைவதும் சித்தம். குழந்தையின் மனம் வேறு, அதே குழந்தை வளர்ந்த பின்னர் இருக்கும் மனம் வேறு. மனம் உடலோடு சேர்ந்தே வளர்ச்சியடையும் தன்மை கொண்டது. சித்தம் உடலுக்கு பொருத்தமில்லாத தன்மை கொண்டது. மனத்தின் வழியாக இறை ஆற்றலை உணரலாம். சித்தத்தினால் இறை ஆற்றலுடன் உறவாடலாம், உரையாடலாம். சித்தத்தின் வழியாக மட்டுமே இறையாற்றலை புரிந்து கொள்ள முடியும். சித்தாந்தம் என்றால் சித்தம்தான் அனைத்துக்குமான இறுதி என்று பொருள். எல்லா புதிர்களுக்குமான விடையை சித்தத்தின் வழியாக மட்டுமே காண முடியும். சித்தம் மனிதர்களை தேர்ந்தெடுக்கும். மனிதர்களால் சித்தத்தினை தேர்ந்தெடுக்க இயலாது. சித்தநிலை அடைதல் முயற்சிகளுக்கு அப்பாற்பட்டது. எவ்வளவு கடும் தவம் செய்தாலும் சித்த நிலையை அந்த கடுமைகள் அழித்துவிடாது. எவ்வளவோ முனிவர்கள் மிக கடுமையான தவங்களை மேற்கொண்டும் உன்னை காண இயலாமல் தவிக்கின்றனர். ஞாயிற்கடையேனான நான் எதுவுமே செய்ததில்லை, என்னை வந்து நீ ஆட்கொண்டது என்ன மாயமோ என்று மாணிக்கவாசகர் உருகிப் பாடுவார். இதுவே சித்தத்தின் சிறப்பு. இது முழுமையான தேர்ந்தெடுப்பு. இறை ஆற்றலால் மனிதர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதன் வெளிப்பாடு அவர்களது சித்த நிலைதான். சித்தம் கால எல்லைகளை கடந்து செல்லக்கூடியது. பிரபஞ்ச புதிர்களை புரிந்து கொள்ளவும் இறையாற்றலின் தன்மைகளை அறிந்து உணரவும் சித்தம் செயல்படும். அறிவு உடல் எனும் பொருளை பற்றிக்கொண்டு செயலாற்றும். மனம் உடல் எனும் பொருளை சுற்றிக் கொண்டு செயலாற்றும். சித்தம் உயிரையும் மனத்தையும் ஆணையிட்டு செயல்பட வைக்கும். உடல் அழிந்தால் அறிவற்றுப் போகும். உடல் அழிந்தால் மனம் ஒழிந்து போகும். உடல் அழிந்தாலும் சித்தம் வேறு உடல் நாடிச் செல்லும். மனிதருக்கும் இறை ஆற்றலுக்குமான உறவாக இயங்குவது சித்தமே. காலம் கடந்து நிலைக்கக்கூடிய பேருண்மைகளை, மெய்ப்பொருட்களை வழங்கிச் சென்றோர் சித்தநிலை அடைந்தோர். நன்றி.